இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து இந்த சிந்து நதி அமைப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 6 நதிகளோட நீரை வந்து சமமாக பிரிச்சுக்கணுன்றதுக்காண்டி போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் பார்த்தீங்கன்னா இந்த இந்தூஸ் வாட்டர் ட்ரீட்டின்றது. 1960 தான் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறாங்க 2 கண்ட்ரீஸும். அண்ட் இதுக்கு வந்து மீடியேட்டர், அதாவது நடுநிலையாக இருந்து இந்த அக்ரிமெண்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சைன் பண்ண வச்சதுக்கு காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க், உலக வங்கி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இந்தூஸ் ரிவர் சிஸ்டமில் இருக்கக்கூடிய அந்த 6 நதிகள் என்னன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இதை வந்து 2ஆக பிரிக்கலாம். ஒன்று ஈஸ்டர்ன் ரிவர்ஸ், இன்னொன்று வெஸ்டர்ன் ரிவர்ஸ்னு பிரிக்கலாம். ஸோ ஈஸ்டர்ன் ரிவர்ஸில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவி, பியாஸ், சட்லெஜ். அதே மாதிரி வெஸ்டர்ன் ரிவர்ஸில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தூஸ், ஜலம், செனாப். இந்த 3 ரிவர்ஸும் வெஸ்டர்ன் ரிவர்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஈஸ்டர்ன் ரிவர்ஸ், வெஸ்டர்ன் ரிவர்ஸ்ன்றது எதை வச்சு பிரித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நதிகள் ஓடக்கூடிய திசையை வச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதோட ஜாகிரபிக்கல் லொக்கேஷன், அதாவது அந்த நதிகள் இருக்கக்கூடிய புவியியல் இருப்பிடத்தை வச்சு சொல்கிறாங்க. பிகாஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்டர்ன் ரிவர்ஸ்னு சொல்லப்படக்கூடிய அந்த 3 நதிகள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஏரியாஸை வந்து இந்தியாவில் கவர் பண்ணுது. மெயினாக பார்த்தீங்கன்னா பஞ்சாப், அப்புறம் இமாச்சல் பிரதேஷ், இந்த 2 ஏரியாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ரீஜன்ஸ் வந்து கவர் பண்ணுறதுனால இந்தியா வந்து அதோட ஃபுல் கண்ட்ரோல்ஸ் எடுத்துக்குது. ஸோ இந்த வெஸ்டர்ன் ரிவர்ஸ்னு சொல்லப்படக்கூடிய இந்த மேற்கு நதிகள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அந்த வாட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கொஞ்சம் ரீஜன்ஸை கவர் பண்ணுது இந்தியாவில். ஸோ மீதி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பாகிஸ்தானில் தான் அந்த ரிவர் வந்து டேரெக்டாக ஃப்ளோ ஆகுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம அதை கண்ட்ரோலில் வாங்கிக்கிட்டாலுமே பார்த்தீங்கன்னா அதனால நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட் கிடையாது. ஸோ ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் இந்தியாவுக்கு, வெஸ்டர்ன் ரிவர்ஸோட ஃபுல் கண்ட்ரோல் பாகிஸ்தானுக்கு. அண்ட் இந்த ட்ரீட்டியோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் வாட்டர் வந்து யாருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு தான். ரிமைனிங் 20% மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வருது. இந்த இந்தூஸ் வாட்டர் ட்ரீட்டியோட 2 சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் இந்தூஸ் கமிஷன் சொல்லப்படக்கூடிய ஒரு ஆணையத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஒரு அஃபிஷியல் மெம்பரும் பாகிஸ்தான்லேருந்து ஒரு அஃபிஷியல் மெம்பரும் ரெகுலராக மீட் பண்ணிப்பாங்க. இந்த வாட்டர் ஷேரிங்கில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க 2 பேர் பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டேட்டாஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 80% ஆஃப் வாட்டர் வந்து பாகிஸ்தானுக்கு தான் போகுது. ஸோ அதனால இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்டர்ன் ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன்ஸை பில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960 போடப்பட்ட இந்த ட்ரீட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்த்தீங்கன்னா 2 வார் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளும் போயிருக்கு. அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்டியை வந்து நம்ம சஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்டியை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரீட்டியை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பாய்.